பாஞ்சாலி எவ்வளவு சிறந்த இலக்கிய தலைவி, இல்லைன்னு மறுக்க முடியுமா? ஆனால் நினச்சி பார்க்குறோம், பாஞ்சாலி சபதம் செய்தாள். தானே அந்த சபதத்தை முடித்தாளா? அவள் யாரை துணைக்கு அழைத்தாள் என்று சொன்னால் கண்ணனை அழைத்தாள். அந்த பாரதி தான் சொல்வார், ஹரி 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 என்றாள். கண்ணா உனக்கு அபயம் அபயம் உனக்கு அபயம் என்றாள். கரியனுக்கு அருள் புரிந்தே அன்று கயத்திடை முதலையின் உயிர் மடித்தாய். கரியனன் நிறமுடையாய் அன்று காளிங்கன் தலைமிசை நடம் புரிந்தாய். பெரியதோர் பொருளாவாய் கண்ணா பேசரும் பழமறை பொருளாவாய். சக்கரம் ஏந்தி நின்றாய் கண்ணா சார்ந்தம் வில்லை கரத்துடையாய். அக்ஷரப் பொருளாவாய் கண்ணா அக்கார அமுதுண்ணும் பசும் குழந்தாய். துக்கங்கள் அழித்திடுவாய் கண்ணா தொண்டர் கண்ணீர்களை துடைத்திடுவாய். தக்கவர் தமை காப்பாய் கண்ணா சதுர்முக வேதனை படைத்து விட்டாய். ஆதிக்குள் ஆதியப்பா கண்ணா அறிவினை கடந்த விண்ணகப் பொருளே. சோதிக்கு சோதியப்பா எந்தன் சொல்லினை கேட்டு அருள் செய்திடுவாய். கம்பத்தில் உள்ளானோ அடா காட்டு உன் கடவுளை தூணிடத்தே வம்புரை செய்யும் மூடா என்று மகன் மிசை உரிமை அத்தூண் உதைத்தான். செம்பவிற் குழலுடையான் அந்த தீயவல் இரணியன் உடல் பிளந்தாய். நம்பி நின் அடி தொழுதேன் இங்கு நான் அழியாது என்னை காத்தருள்வாய். வையகம் காத்திடுவாய் கண்ணா மணிவண்ணா எந்தன் மனச்சுடரே. ஐய நின் பதமலரே சரண் என்று சரண் புகுந்தாளே. அப்போதுதான் பொய்யர்தம் துயரை போல புண்ணியவாளருடைய புகழை போல இந்த பெண்ணொழி வாழ்த்துகிறார்களே அவர்களுடைய பெருமை எப்படி ஓங்குகிறதோ அதை போல, தையலர் கருணையைப் போல, கடல் சலசலத்து எரிந்திடும் அலைகளைப் போல கண்ணபிரானுடைய அருளாலே தம்பி கழற்றிட கழற்றிட துணி புதிதாய் வண்ணப்பொற் சேலைகளாய் அவை வளர்ந்தன வளர்ந்தன வளர்ந்தனவே. எண்ணத்தில் அடங்காவை அவை எத்தனை எத்தனை நிறத்தனவோ என்று பாரதி பேசுகிறார் என்றால், அந்த பாஞ்சாலியினுடைய சபதம் நிறைவேறுவதற்கு யார் பக்கபலமாக இருந்தது? கண்ணன்.